எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த கர்மங்கள் எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தையும் முக்கியமான அளவு எடுத்து நடந்து கொள்ளவும், எவைகளை செய்யக்கூடாது என்று ஹராமாக்கியுள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் முழுதாக தவிர்த்து நிறுத்தி எச்சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் முழுவதை மட்டும் பயந்து கண்டு வாழ்ந்துள்ளபடி ஆரம்பமாக அதிகமாக இறக்கும் அதனால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசூலத்தை செய்து கொள்கிறேன். வல்லவனாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானார். கணியத்திற்கு இஸ்லாமிய பேரர்கள் பெருமக்களே, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தபாரக வ தஆலா நாயன் அவனாகவே நினைத்து அவனாகவே விரும்பி உலகத்தை படைத்தான், மனிதர்களை படைத்தான், ஜின்களை படைத்தான், கோடிக்கணக்கான உயிரினங்களை கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து வைத்துள்ளார். எல்லா படைப்புகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் சிறந்த உயிரினர் சிறந்த படைப்பு மனிதர்கள் தான் என்பதை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் வலகத் கர்ரம்னா பனி ஆதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மக்களாகிய மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தி சிறப்பாக்கி மதிப்புள்ளவர்களாக வாழ வைத்திருக்கிறோம். லகத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், திட்டவட்டமாக மனிதர்களை நாம் அழகான வடிவான அமைப்பிலே படைத்து வைத்துள்ளோம் என்று இறைவன் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மனிதர்களை நான் எப்படி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறீனோ, எப்படி அழகான தோற்றத்தில் அமைப்பில் படைத்து வைத்திருக்கிறோனோ, அதை போன்று அவரவர் மூத்து வருவதை ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் சிறந்தவர்களாகவே வாழ வேண்டும், நல்லவர்களாகவே வாழ வேண்டும், மதிப்புள்ளவர்களாகவே வாழ வேண்டும். அல்லாஹ் என்னை மாத்திரம் பயந்து தக்வா செய்து வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி நமக்கு போதித்துக் கொண்டிருந்தான். எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் இறுதி தூதராக நபியாக ரசூலாக செய்தியாக கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். அன்னவர்கள் மக்காவில் பிறந்து 40வது வயதில் அன்னவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். கலிமா என்று சொன்னால் என்ன, இஸ்லாம் மார்க்கம் என்று சொன்னால் என்ன, அல்லாஹ் என்பவன் யார், அவரை எப்படி நாம் எல்லாம் அறிவது, அவரை எப்படி நாம் எல்லாம் பயப்படுவது, என்னை எப்படி மஹப்பத்தில் வைப்பது, என்னுடைய சுண்ணாக்களில் வழிமுறைகளை எப்படி பேணி நடப்பது, எப்படி கொள்ள வேண்டும், எப்படி நோன்பு நோக்க வேண்டும், எப்படி ஜக்காத்து கொடுக்க வேண்டும், அந்த ஜக்காத்தை எப்படி பிரிக்க வேண்டும், யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், சதக்கா தான தர்மங்கள் என்று சொன்னால் என்ன, அவர்களை கொடுப்பதன் மூலம் பள்ளிவாசல்கள், ஏழை மிஸ்கீன்கள், குடும்பத்தில் உள்ள எளியவர்கள், அனாதை
நமக்கு என்ன பலாபலங்கள் கிடைக்கும்? ஹஜ் என்று சொன்னால் என்ன? அதை எப்படி செய்வது? கணவன் மனைவி என்று சொன்னால் யார்? அவர்கள் எப்படி உலகத்தில் வாழ்வது? கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள், ஹக்குகள், கடமைகள் என்ன? பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்? பிள்ளைகள் பெருத்து பெரிதாகி வாலிப வயதை அடைந்து விட்டால், பருவ வயதை அடைந்து விட்டால், அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும்? எப்படி சாப்பிடுவது, குடிப்பது, உறங்குவது, உறங்கிவிட்டு எப்படி எழுதுவது? திருமணம் என்று சொன்னால் என்ன? வியாபாரம் என்று சொன்னால் என்ன? எப்படி வியாபாரம் செய்வது? எப்படி கடன் கொடுப்பது? ஹலால் ஹராம் என்று சொன்னால் என்ன? அந்த ஹலால் ஹராமை எப்படி பேணி நடப்பது என்று உலகத்தில் ஒன்றை கூட விடாமல் அத்தனையையும் தெளிவாக சொல்லியும் காண்பித்து தந்தவர்கள் தான் நமது உயிரினும் மீதான அண்ணன் கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இதைத்தான் சொல்லி தந்தற்கு பின்னால் தான் அன்னவர்களது 63வது வயதில் மதீனத்தை மண்ணின் வஃபாத்தானார். இன்று கூட 1400 வருஷத்தையும் தாண்டி செல்கிறது. கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனத்து மண்ணில் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தார்களுடைய அகீதா கொள்கை. அன்னவர்கள் மதீனத்து மண்ணில் சொன்னார்கள், ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும் ஃபஇன் கான கைரன் ஹமிதுல்லாஹ். என்னுடைய அருமை தோழர்களே, சஹாபாக்களே, என்னுடைய உம்மத்தினர்களே, நான் உலகத்தில் வாழ்வதும் உங்களுக்கு சிறந்ததுதான், நான் வஃபாத்தாக கபருக்கு செல்வதும் உங்களுக்கு சிறந்ததுதான் என்றார்கள். இதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தால் சிறந்தது என்று சொன்னது நியாயம். அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னும் நான் இப்படியே உங்களுடன் இருப்பேன் என்று சொன்னால் நல்ல விஷயங்களை நேருக்கு நேராக சொல்லி தந்து கொண்டே இருப்பேன். உங்களுடைய பாவம் குறைந்து நன்மைகளை செய்து கொண்டே இருப்பீர்கள். நான் வஃபாத்தானாலும் உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார்களே, அவர்களை காண முடியாது. எப்படி நமக்கு சிறந்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொல்கிறார்கள், துஅரது அலைய ஆமானுக்கும், நான் வஃபாத்தாய் கபருக்கு சென்றாலும் கியாமத்து நாள் வரும் வரை உங்களுடைய எல்லா இபாதத்துகள், எல்லா ஆண்கள் பெண்கள் செய்கின்ற அத்தனை நற்செய் செயல்களும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என்னுடைய ரௌலா ஷரீஃபுக்கு இறைவன் ஒரு மலக்கின் மூலம் எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நாம் இன்று செய்கின்ற இபாதத் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை காண்பிக்கப்படும். யார் யார் குத்துபாவுக்கு வந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் குத்துபாவை கேட்கிறார்கள், யாரெல்லாம் சொல்வார்கள், இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை பார்க்கத்தான் போகிறார்கள். இந்த இபாதத்துகளை பார்த்தால் ஹமிதுல்லாஹ் தஆலா, நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படி என்று சொன்னால் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததிலிருந்து அவரவருடைய கபருக்கு செல்லும் வரை எல்லாம் இபாதத்துத்தான். இவ்வளவு நேரம் பட்டியல் போட்டேனே, அவளுக்கும் நன்மை இருக்கிறது, இபாதத்துத்தான். ஆனால் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, எல்லா இபாதத்துக்கு முன்னாக ஆரம்பத்தில் நியத்தை வைக்க வேண்டும். நியத்து இல்லாத எந்த இபாதத்தும் கிடையாது. புகாரி ஷரீஃபில் லட்சக்கணக்கான ஹதீஸ் வருகிறது. அதில் ஆரம்ப ஹதீஸ் என்ன? இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், எல்லா அமல்களும் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்துத்தான். குத்பாவுக்கு வந்திருக்கிறீர்கள், ஹதீப் மின்பரில் இறங்கினதற்கு பின்னால் குத்பாவை தொழுவிப்பார். நீங்கள் எல்லாம் நியத்து இல்லாமல் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினால் நன்மையை எதிர்பார்க்க முடியாது. ஜும்மாவுடைய பருளை, குத்பாவுடைய பருளை 2 ரக்காத்தை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத்தை வைத்தால் தான் நன்மை. ஒருவர் காலையிலிருந்து சுபஹானிலிருந்து அந்தியாகும் வரை தின்னாமல் உண்ணாமல் குடிக்காமல் இருக்கிறார். என்ன ஒன்றும் குடிக்கலையா, சாப்பிடலையா என்று கேட்டால் அவர் நான் நோக்கு நோட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் சுபஹுடைய நேரத்தில் நியத்து வைத்திருக்கிறீர்களா, நியத்து வைத்தீர்களா என்று கேட்டால் இல்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவரிடம் நோக்குடைய நன்மையை எதிர்பார்க்க முடியாது. நீயத்தை வைக்காமல் நோக்கு கிடையாது, நீயத்தை வைக்காமல் தொழுகை கிடையாது. இது என்னுடைய ஜக்காத்து பணம்
என்று நீயத்து வைக்காமல் அது ஜக்காத்தாக மாறாது, அது வெறும் சதக்காவாகத்தான் மாறும். இஹ்ராமுக்கு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டிருக்கிறார். ஆனால் அவர் நரைத்துள் ஹஜ்ஜ வஅஹ்ரம்து பிஹி லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்ய நான் இஹ்ராம் கட்டிருக்கிறேன் என்று நியத்து வைக்காமல் ஹஜ்ஜுடைய நன்மை எதிர்பார்க்க முடியாது. அத்தனைக்கும் நியத்து அவசியம், கட்டாயம், பருவு. நியத்துக்கு பின்னால் தான் எல்லாம். அதை போன்று உண்ணுவது, குடிப்பது, வியாபாரம் செய்வது இதுவும் விவாதத்துத்தான். ஆனால் இதுக்கு நியத்து வைப்பது பருவு அல்ல. நியத்து வைத்தால் நன்மை கிடைக்கும். குர்ஆனுடைய கட்டளை குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள். வஅஹல்லல்லாஹு பைஅ, அல்லாஹ் வியாபாரத்தை அழகாக்கி வைத்திருக்கிறான், ஆமாக்கி வைத்திருக்கிறான். எல்லோரும் ஆரம்பத்தில் நியத்து வைத்தால் நன்மை கிடைக்கும். சாப்பிட போறீங்க, முசல்லி பர்வானி நியத்து இருக்க போறீங்களா? தண்ணி குடிக்க போறீங்க, முசல்லி பர்வானி நியத்து இருக்க போறீங்களா? இல்ல ஷோட்டாக நியத்து வைக்கலாம். எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை நான் நிலைநாட்டுகிறேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிட முடியும் வரை நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். இங்க பசியும் மாறுது, நன்மையும் கிடைக்குது. தேநீர் குடிக்கிறீங்க, தண்ணீர் குடிக்கிறீங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உங்களோட தாகமும் தீருது, நன்மையும் கிடைக்குது. 8 மணி 9 மணிக்கு வியாபாரத்தை கடையை பொறுக்கிறீர்கள், அந்தியாகும் வரை இபாதத்து, அல்லாஹ்வுடைய கட்டளை நான் நிலைநாட்டுகிறேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுவது போன்ற இபாதத் வியாபாரத்தில் இருக்கிறது, பணமும் கிடைக்குது, நன்மையும் கிடைக்குது. அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கடையை தொடர்ந்துட்டு வாரங்கள் எல்லாம் ஏமாத்தி பொய்ய சொல்லி எப்படியாவது பொருளை பணமாக்கணும் என்று நியத்து வந்தா அங்கிருந்த பாவம் தான் கிடைக்கும். அருமையான பேரன்பு பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல முறையில் கேட்டுக்கொள்ள வேண்டும். அத்தாஜிரு சது தஹ்த ஸில்லில் அர்ஷி யௌமல் கியாமா. உண்மையான வியாபாரி வருகின்ற கஸ்டமர்ஸை ஏமாற்றாமல் நியாயமாக உண்மை சொல்லி நியதியாக வியாபாரம் செய்கிறாரே, இவர் கியாமத்தினாலேயே எல்லா மக்களும் மஹ்ஷர் மைதானத்தில் கபரிலிருந்து எழுப்பட்டதற்கு பின்னால் தலை திரிக்க பல்லாயிரக்கணக்கான வருஷம் ஓடுவார்கள். ஆனால் நியாயம், நியதி, நேர்மை, உண்மை பேசி வியாபாரம் செய்தவர் அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கீழால் வெயில்லாமல் சந்தோஷமாக இருப்பார். பணமும் கிடைக்குது, மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஆட்சியுடைய நிழல். இன்னொரு ரிவாயத்தில் திருமதியில் வருது, அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யின வஸ்ஸித்தீன வஷ்ஷுஹதா. உண்மையான வியாபாரி, அடுத்தவங்களை ஏமாத்தாம வெற்றியாருக்கு தக்க உண்மையான நல்ல ஐட்டங்களை போட்டு வெற்றியார் பண்ணி நல்ல முறையில பணத்தை எடுக்கிறவர். நல்லத்தை போட்டு தாங்க கொடுத்துட்டு போறாரு. இவர் லோக்கல் ஐட்டம் எல்லாம் போட்டு நல்லத்தை போட்ட பிரைஸ பணத்தை எடுக்கிறாருன்னா இவர் பொய்யர். இவருக்கு இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்காது. நேர்மையா உண்மை பேசி நல்ல முறையில் நடந்தால் நபிமார்கள், சித்தீங்கள், சுஹதாக்களோடு நாளை கியாமத்தினாலே எழுப்பப்படுவார். இவ்வளவு எல்லாம் வியாபாரம் செய்தவர்கள் கிடைக்குது என்று சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அதிகமாக 100க்கு 90 வீதமானவங்க வியாபாரம் செய்யறவங்க இருக்கிறாங்க. நாங்க பொதுவாக சொல்ற மாதிரி தானே நடக்கிறோம். வியாபாரத்தில் போய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க ஏமாற்றக்கூடாது, போய் வாரண்டி கேரண்டியில சொல்லக்கூடாது. வந்த கஸ்டமர்ஸ் கேட்கிறாரு, எனக்கு 3 வருஷத்துக்கு வாரண்டி உள்ள நல்ல சாமான், ஆனா கொடுக்க போற சாமான் 1 மாசத்திலே வாரண்டி இல்லாது, 1 மாசத்துக்கே இல்ல, இது 3 வருஷத்துக்கு கேரண்டி எடுத்து போங்க என்று பொய்ய சொல்லி கொடுக்கிறாருன்னு சொன்னா இவர் பயங்கர பாவம் செய்கிறார். அல்லாஹ்விடம் இவர் கபரிலே தண்டிக்கப்படுவார். அருமையான பேரன்பு பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு காரணம் என்ன? மக்காவில் பெரிய சீமாட்டி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவ்வளவு சொத்து செல்வங்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தோம், அன்னவர்களை தான் நான் திருமணம் முடிப்பேன் என்று நியத்து வைத்து அவர்களை முடித்ததற்கு காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய நேர்மை, சிரிச்ச முகம், புன்முறுவல், அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டாங்க, நொந்த கல்வை சந்தோஷப்படுத்துவாங்க, உண்மை பேசுவாங்க. அதனால தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணம் முடிக்கவே முடிவு செய்தார்கள்.
இதெல்லாம் வியாபாரம் செய்யறோமே நாங்க, இதெல்லாம் பேடித்தானா நடக்கிறோம் என்றதை சிந்திக்கணும். எடுக்கிற பணம் ஹலாலானதாயிக்கணும். ஹராமான முறையில யாரும் வியாபாரம் செய்யவே கூடாது. இன்னொரு ஹதீஸ் திர்மிதியில் வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன துஜ்ஜார் வமுல் ஃபுஜ்ஜார், வியாபாரம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் வியாபாரிகள், இவர்கள் பயங்கர பாவிகள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தான் இவ்வளவு நேரம் வியாபாரத்துடைய நலவை சொன்னீர்கள். உண்மை பேசி நேர்மையாக இருந்தால் அவர்களுக்கு நன்மார்கள் சித்திகளுடைய பாக்கியம் கிடைக்கும், அரிசியுடைய நிழல் கிடைக்கும். அல்லாஹ் கூட குர்ஆனில் வஅஹல்லல்லாஹுல் பைஅ, வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்திருக்கிறானே என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய அருமை தோழர்களை அப்படித்தான், நான் வியாபாரிகள் எல்லாம் பொய்யர்கள், பயங்கர பாவிகள் என்று சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? யஹ்திபூன் வயஅதமூன் வயஹதிஸூன் வயக்தீபூன், வியாபாரிகள் அதிகமான வங்கிக்காங்க, சத்தியம் பண்ணினா அது பொய் சத்தியமா இருக்கும். நாங்க லோக்கல் தார பாட்டி அல்ல, ஒரிஜினல் தார பாட்டி என்று பொய்ய சொல்லி அவருடைய கடையிலேயே பொருளை பணமாக்குவார். அவருக்கோனும் பணமாகிறேதான். பணம் என்று சொன்னது நியமத்தும் தான், அது நிகமத்தும் தான், வேதனையும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிமாரின் உம்மத்தினர்களும் ஒவ்வொன்றை கொண்டு பாவத்தை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். இன்னலிக்குள்ளி உம்மத்தி ஃபித்னா வபீத்னா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துடைய ஃபித்னா பயங்கரம் என்ன தெரியுமா? அல் மால், பணம். பணம் என்று சொன்னா இஸ்லாத்தை விட்டுட்டு போவார். உங்களுக்கு பொன் தாரேன் என்று சொன்னா அந்நியவன், அவருக்கு இஸ்லாம் என்ன பெருசா காணாது. வானம் தாரேன் என்று சொன்னா அவருக்கு இஸ்லாம் பெருசா காணாது. உங்களுக்கு வீடு தாரேன் என்று சொன்னா தக்குவாவும் பெருசா இருக்காது. வீடு, பணம், சல்லி, அல்லாஹ் பாதுகாக்கணும். கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது ஈமான் எப்படி தெரியுமா கஷ்டம் பாதுகாக்கிறது? உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைப்பது கொண்டிருக்கும். அல்லாஹ் மௌத்து வரும் வரை ஈமானை பாதுகாப்பானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, வியாபாரம் செய்வது ஹலால், நன்மை, இபாதத்து, சுவர்க்கம். வட்டி ஹராம், பாவம், கூடாது, அது நரகம். அல்லாஹ் குர்ஆனில் வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்து வஹர்ரம ரிபா, வட்டியை ஹராமாக்கி வைத்திருக்கிறார். பமஞ்சாஹு மௌஇதத்தும் மின் ரப்பிஹி, என்னுடைய உபதேசம், வட்டி எடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, ஷாஹிதா இருக்கக்கூடாது என்று என்னுடைய கட்டளை வந்ததற்கு பிறகும் பந்தஹா, யார் விலகிக் கொண்டாங்களோ, அதுக்கு முன்னாலே வெட்டிப்பாங்க, குடுத்திப்பாங்க, அதெல்லாம் பாவம் இல்ல, மன்னிப்பு. என் கட்டளை வரல, இப்ப தடை வானம். குர்ஆன் சொல்றதெல்லாம் எடுக்க வானம். யார் விட்டுட்டாங்க? வஅம்ருஹு இலல்லாஹ், அதுக்கு முன்னால் செஞ்சதெல்லாம் மன்னிப்பு இருக்குது, பாவம் இல்ல. வமன் ஆத, யார் தெரிஞ்சும் மீறுகிறார்களோ, அதை எடுக்கிறார்களோ, உண்ணுகிறார்களோ, குடுக்குகிறார்களோ, அதற்கு சைன் வைக்கிறார்களோ, பௌலாயிக அஸ்ஹாபுன்னார், ஒற்றுமொத்தமாக சொல்லித்தான் நரகவாதி. அப்படி மட்டும் சொல்லிட்டு முடிச்சதான் வேற செய்தி, அப்படி முடிக்காம இல்ல. அடுத்த போல சொல்றான், நிரந்தரமாக இருப்பார்கள். வட்டி ஹராம் என்று இப்ப இந்திய ஹுத்பா அல்ல, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால ஹுத்பா இந்த கேட்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த சில வியாபாரிகள் கேட்கிறாங்க, என்ன அசுரத்தாங்க, என்ன மௌலானாங்க, இப்ப காலம் போற போக்குல வட்டி இல்லாம வியாபாரம் செய்யலுமா? ஊடு கட்டுறா, காணி வாங்குறா, வாகனம் வாங்குறா, வட்டி வேணும், வட்டி இல்லாம வியாபாரம் இல்ல என்று அவங்களோட ஈமான். அப்படி நவுதுபில்லாஹ், அப்படின்னு சொன்னா கியாமத்தினால அல்லாஹ்வுடைய யுத்தத்துக்கு போக வேண்டியதுதான். பைலன் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ், நீங்க உடல்லையா எடுக்கிறீங்களா, குடுக்கிறீங்களா? இன்னொரு விஷயம், சிலவங்க உங்களோட பொறுத்தவரையில் எப்படியோ சரியா, சீனா போட்ட மக்கள் நல்ல மக்களா தனிப்பாங்க. அடுத்தடுத்த ஊட்டிய செய்தி அப்படி யாசரிக்கிட்ட தவறினா திருச்சி போகணும். சிலவங்க காணி வாங்குற 80 லட்சம், 1 கோடி, ஊடு வாங்குற 1.5 கோடி, 1.5 கோடி தான் சல்லிக்குது அவருக்கு. 1.5 கோடியை கொடுத்து ஊடு வாங்குறான். யாரும் ஊடு வாங்குறது கடமை தாங்க. அவர் சொல்லுவாரு, நீங்க 1.5 கோடியை தந்தா தான் என்னைய கொழுப்பிட்டு ஊடுவாங்க, நீங்க சல்லியை தாங்க நான் ஊடு வாங்குவோம். இவரை சல்லி கொடுத்தா அவர் இன்னொரு ஊடு வாங்கி, அப்ப இவர் வாங்குறாரு 1.5 கோடியோ 1 கோடியோ 80 லட்சமோ 50 லட்சமோ
கேஷாக எண்ணி கொடுக்கிறார். அதே நேரம் வாகனம் வாங்க போறார், 40 லட்சம் வாகனம். எந்த முஸ்லீமாவது 40 லட்சத்துடைய வாகனத்தை 40 லட்சமே கொடுத்து வாங்குறீங்களா? இல்ல 10 லட்சம் கொடுப்பீங்க, 30 லட்சம் கடன். இப்ப 30 லட்சமா கொடுப்பீங்க, ஒரு வருஷத்துக்கு கொடுத்து முடியல, இன்னும் 10 லட்சம் கூட 40 லட்சம். 40 லட்சத்துல வாகனத்தை 50 லட்சம் கொடுத்தீங்க. அங்க எங்க இருந்து வந்த 10 லட்சம்? இது வட்டி. இதெல்லாம் புதுசுங்க உங்களுக்கு. வாகனம் வச்சிருக்கிறவங்க வட்டியோட ஓட்டுறீங்களா? வீடு கட்டுறதுக்கு பேங்க் போயிட்டு வட்டி எடுக்கிறீங்களா? இந்த பெண்கள் வைக்கிறாங்க 1000 ரூபாய் 2000 கொடுத்து இந்த இருக்கிறவங்க கொடுத்தா அடுத்த இருக்கிறவங்க தலைச்சல 1500 ரூபாய் தரணும். பெண்கள், சில மனைவிமார்கள் இப்படியே குடும்பம் வட்டியில ஓடுதுன்னு சொன்னா உடம்ப நரகத்துக்கு வளர்க்கிறீங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, வட்டி காத்துனீங்க, நாளை தூக்கம் போறீங்க, டென்ஷன், பணம் நீக்குது, சாப்பிடலாம், கவலை. எப்ப வட்டிக்காரன் வருவானோ, பேங்கில் எப்ப லெட்டர் வருமோ, எப்ப வானத்து தூப்பானோ எந்த பயன் இருக்குது அவருக்கு. வட்டி எடுக்கிறவங்க எல்லாம் பேங்க் வாங்கோ, எத்தனையோ கோடீஸ்வரர்களை பார்த்திருக்கிறோம். இப்ப அடுத்த விதம் கையேந்துறாங்க, கொடி கட்டி பிறந்தாங்க. அல்ல அழிச்சான். அது என்ன சொல்றது? வானா விடுங்க, இல்ல அழிப்பேன். சும்மா அழிப்பேன் இல்ல, உங்களோட சொத்து செல்வம், உங்களோட மனைவிய நகை நட் எல்லாம் வித்து நீங்க நட்ரோட்டுக்கு வருவீங்க. அது மட்டுமல்ல, உங்களோட மனைவி உங்களோட மகளை கூட வட்டிக்காரனுக்கு இடி வைப்பீங்க. என்ன சொல்றாங்க? மின்பல் இப்படி சொல்றீங்க, இப்படி எல்லாம் கேட்கிறது பயன் என்ன? அல்லாஹ் கியாமத்தினாலே யுத்தத்துக்கு வர சொல்றான். இது பயன் இல்லை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி எடுத்தவன் கொடுத்தவன் ஷாஹிதா இருந்தவன் என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யுத்தத்துக்கு வாழ தூக்கு என்று பகிரங்க கட்டளை போட கியாமத்தினால குர்ஆன் சட்டம் ஓடர் மறுத்தாம யுத்தத்து இல்ல. அதுதான் அப்படியே குர்ஆன் ஆயத்து இல்ல. இங்க குர்ஆன்ல சொல்றான் ஃபஇல்லம் தஃஅலு ஃபஇதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி. யுத்தத்துக்கு வாங்க. யுத்தத்துக்கு வர சொல்றேன்னு சொன்னா எப்படிப்பட்ட பாவம்! இப்படியெல்லாம் தெரிஞ்சும் தானே அந்த நஜீஸ்ல கால வைக்கிறோம். இப்படித்தானே இருந்து கொண்டு வியாபாரத்தை ஓட்டுறோம், வாகனம் ஓடுது, குடும்பம் ஓடுது, தின்றோம், குடிக்கிறோம். துவா கபூலாக அளிக்கிறதுக்கு காரணம் ஹராமான உணவு கல்புக்குள்ளுக்கு வயிற்றுக்குள்ளுக்கு பேசிக் கொண்டே இருக்குது. இந்த ஹராத்துல இருந்து எப்ப தப்புல, எப்ப நீங்கிற, எப்ப தௌபா செய்யற. அருமையான பேரன்பு பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜ் போன செய்தி எல்லாருக்கும் தெரியும். இன்ஷா அல்லாஹ் சில நேரம் இன்றைக்கு மகரிபுக்கு ரஜபுடைய தலைப்பினை காணலாம். இன்றிலிருந்து அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரஜப் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய், ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய், ரமலானை மௌத்தாக்காமல் எங்களை ஹயாத்தோடு வாழ வைப்பாயாக என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த ரஜபை, அல்லாஹ்வுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைய போகிறோம். அந்த ரஜபில் 1400 வருஷத்துக்கு முன்னால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜ் போன செய்தி எல்லாருக்கும் தெரியும். 7ஆம் வானத்தையும் கடந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து. 7ஆம் வானத்துக்கு மேலால ஃபஇதன் அன பிலஹதின் வ புரூகின் வ சவாய். 7ஆம் வானம் நீக்கியாங்க. அதுக்கு மேலால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடி மின்னல் சத்தம், அபய சத்தம் கேட்குது. யா ஜிப்ரீல், நான் உலகத்துல கேட்காத பயங்கர சத்தம், இடி மின்னல் பயங்கரத்தை நான் கேட்கிறேன், இது என்ன சத்தம்? ஆகையா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவோம் என்று அவங்களை சங்கியான கையை பிடிச்சி அழைத்து போறார். என்ன ஆச்சரியம், என்ன பயங்கரம்! ஒரு கூட்டத்தை தாண்டுறாங்க. அந்த கூட்டத்தை, அந்த மனிதர்களை பார்க்கிறார்கள். அந்த மனிதர்களுடைய வயிறு பெரிய வீட்டை போல். வீடு என்று சொன்னா இங்க ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கோட்டை ஊடுமானி அல்ல. ஸ்ரீலங்கா அந்த வீட்டை பார்த்திக்க மாட்டீங்க. வெளிநாடுகளை போய் பாருங்க, பெரிய மாளிகை ஊடு. ஆனா இங்கே 3 பேர் 4 பேர். மக்கா மதீனால சவுதியில போனவர்களை பார்த்தவர்களுக்கு தெரியும், மாளிகை தான் ஊடு, பள்ளி வாசலை விட பெருசி. அத மாதிரி அவங்கள வயிறே பெரிய மாளிகை மாதிரி என்றால் கையை பிடிக்கும், காலை பிடிக்கும், கண்ணை பிடிக்கும், காது கல்லை பிடிக்கும். திருமதியில வருது ஹதீஸ்,
நரகவாதியுடைய உடம்பை இந்த அளவுக்கு அல்ல பெரிசாக்குவார் என்று சொன்னா மாபைன மக்கத்தவல் மதீனா, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் 450 கிலோமீட்டர். அவ்வளவு கிலோமீட்டருக்கு அல்லா பெரிசாக்குவார் உடம்பு. வலது தோல்புயத்தில் இருந்து இடது தோல்புயத்துக்கு ஆரம்பி சொன்னா இன்று 3ஆம் தேதி, அடுத்த மாசம் 3ஆம் தேதியா காட்டி இப்ப 12:50 இருந்து ஒரு குதிரை ஓடினா ஒரு இடத்திலே நிற்காம அடுத்த மாசம் 3ஆம் தேதி 12:50 காட்டி எவ்வளவு தூரம் ஓடுமோ அவ்வளவு தூரம் தான் வலது தோல்புயத்துக்கும் இடது தோல்புயத்துக்கும் உள்ள தூரம். ஒவ்வொரு பல்லும் மிஸ்லு ஓஹத் மலையை போல. மதீனாவுக்கு ஆக பெரிய மலை, நீளம் அகலம் 3.5 மைல், 32 பல்லும் 32 ஓஹத் மலை. நரகவாதிகளுடைய உடம்ப இவ்வளவு பெரிசாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இவங்க யார் தெரியுமா? உங்களோட உம்மத்தை சேர்ந்தவங்க. இவங்கதான் அல்லாஹ்வும் நீங்களும் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன பாவத்துல கால் வச்சவங்க, கை வச்சவங்க, பணத்தை எடுத்தவங்க, உண்டவங்க, மனைவி மக்களுக்கு கொடுத்தவங்க, ஷாஹிதா என்று சைன் பண்ணினவங்க. இவங்க எல்லாம் உங்களோட உம்மத்தை சேர்ந்தவங்க தான் அதை அபிஷேகப்படுறாங்க என்று சொன்னா இனியும் பயம் வருதில்ல. இனியும் ஹஸ்ரத்தான மௌலானாங்க நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு விட்ட விருப்பம் இல்லை என்று சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த பாவத்துக்கு நிதியாது. அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, சொன்னது சொற்பமா இருந்தாலும் திருந்துறவங்களுக்கு தான் சொல்றேன், திருந்தோணும். வருஷத்துக்கு 52 ஹுதுபா கேட்கிறோம், கேட்கிறது எல்லாம் வெளியே போகுது. வருகிறாலும் விடுகிறாலும் கேட்டு கல்விக்கு இறக்கி திருத்தல் என்று சொன்னா எத்தனாயிரம் ஹுதுபா கேட்டாலும் பயான் கேட்டாலும் அது அவ்வளவுதான். இது ஹராம். ஹராத்தை கொண்டு உடம்பை வளர்க்காது. இன்னொரு விஷயம் இருக்குது, சிலவங்க ரெண்டுக்கு எடுத்திருப்பாங்க, காணி பூமி கதை. இப்ப 2 கெடுத்தா மாசம் கட்டணும், 5000மோ 10,000மோ. இவர் கொடுக்கிறல்ல, தானேன் தானேன் தானேன்னு நினைப்பாரு. ஆனா அந்த கடையில உழைச்சி மனைவி மக்கள் எல்லாம் தீர்ந்தாங்க, சாப்பிட்டுறாங்க. இவர் கொடுத்தவாடு இல்ல. கேட்டா சொல்வாரு, என்ன நாம பாஞ்சிபோ போறோமா, ஊரை விட்டு ஓடி போறோமா என்று கேட்பாரு. நீங்க ஊரை விட்டு ஓடி இல்ல, மனக்குள் போக்கு உலகத்தை விட்டே பேசுறீங்க. இப்ப யாரு கேட்டு அந்த கடனை மாசம் 5000க்கு நீங்க ரெண்ட் கொடுக்காம அந்த கடையில பிசினஸ் பண்ணி கொண்டு மனைவி மக்கள் நான் தின்ற பணம் ஹலால் என்று நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அந்நியம் செய்யறதல்ல, நம்ம முஸ்லீம் செய்த செய்தி. ஆனா முஸ்லிம்ல தொழுவாரு, ஹஜ்ஜிக்கு போவாரு, உம்ராவுக்கு போறாரு. என்ன ஹஜ்ஜி, என்ன உம்ரா, என்ன தொழுகை என்று விளங்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அப்த லா யக்ரிபு லுக்மத்தல் ஹராம் ஃபீ ஜௌஃபிஹி. ஒரு அடியார், ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு கவலன், பெரிய 1000 கணக்கு கிலோ அல்ல, ஒரு பொடி வயிற்றுக்குள்ளுக்கு ஹராம் போகுதா, மா யதகப்பலுல்லாஹு மின்ஹு அமலுன் 40 யௌமன், 40 நாளைக்கு எல்லா இபாதத்தும் ரிஜெக்ட். நீங்க கேட்கிற துவா, செஞ்ச ஹஜ்ஜி, உம்ரா, தொழுகை, ஜகாத், சதகா, தான தர்மம், பள்ளியில் இத்திகாஃப் இருந்தது எல்லாம் நீங்க அமல் இல்லை. ஹராமான உடம்புல என்ன நன்மை தேடி. அதனால ரெண்டுக்கு எடுத்து கொண்டு அநாதையோட சொத்தை பறிச்சு கொண்டு லோயர்மான பிடிச்சி அவனுக்கு சல்லிய கொடுத்து அடுத்தவன் காணி ஓட காணி ஆக்குறீங்களே, கயாமத்து நாள் வரை காட்டி நீங்க உங்களோட புல்ல ஹராத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க மௌத்தாய் கபடி வைத்தீங்க, அந்த காணியில உங்களோட புல்ல மகளிக்காங்க, அவ்வளவு பாவமும் உங்களோட கபருக்கு வருது. நீங்க லோயர் கோடிசார் ஆக்கினாங்க. எங்க முஸ்லிம்களோட பழக்கம் இருக்குது, அவரும் லோயரை சொல்லிக் கொடுக்கு, இவரும் லோயரை சொல்லிக் கொடுக்கு, வழக்கு பேசி பேசி லோயர் பணக்காரன், இவர் மிஸ்கி. யாருடைய சொத்துல இவர் சொல்லிக் கொடுக்கிறார். இதில் நடக்குதா இல்லையா? எவ்வளவு ஹராம் நடக்குது பாவம். ஆனா சட்டம் பேசுவார். இந்த சட்டம் பேசுறவங்க எல்லாம் எடுத்து நடக்கிறவங்க இருந்தா நீங்கள் இங்க நானும் தான் எல்லாரும் மௌலியாக்கிற மாதிரி இருப்பாங்க. பேசுறது மட்டும்தானே பெரிய ஹராம் ஹலால் சட்டம் பேசுறது. ஆனா அவர்கிட்டே இல்லை, மனைவி கிட்டே இல்லை. பேசுறதுல பெரிய வல்லன், அவர் கெட்டிக்காரன், எல்லாம் காத்துல தான் விடுகிறாரு. பேசினெல்லாம் பெட்ரிக்கல்ல வரணும், லைஃப்ல வரணும், எடுத்து நடக்கணும். அப்பதான் நீங்க பெரிய அல்லாவுக்கு நெருங்கினவங்க. இல்லைன்னு சொன்னா ரமலான் வருது, பள்ளியோடி இருப்பாரு, சௌவால் போற கண்ட இவர் இனி அடுத்த ரமலான் தான் பள்ளிப்பாரு.
இப்ப போன ரமலானே வந்தவங்க ஜும்மா மட்டும்தான் வாரு, அது வேறு செய்தி. இந்த 2 மாசத்துல மறுபடியும் வரப்போறாங்க ஹயாத்திருந்தா, மறுபடியும் ஷவ்வால் குறையோடு முடிஞ்ச அதிகமாக மறுபடியும் ஹயாத்திருந்து அடுத்த ரமலான். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஹராம் கலக்கப்பட்டு ஹராமான அமைப்புல இருக்கிறோம், அதனால அமல் நாசம் வருதில்லை. சுபத்துறை எத்தனை பேரு கலவாகுது? எப்ப சரி இந்திய சுபத்துறை கலாவாங்கிட்டு கவலை வருதா? ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு கடன் மூடினாலும் அநியாயம். இன்றைய கடன் மூடி பாருங்க, 1 லட்சத்துல பிசினஸ் இல்லாம 1 கிழமைக்கு கவலைப்படுவோம். எத்தனை கஸ்டமர் திரும்பி போனதும் தெரியும். அதே நேரம் சொபகு இல்ல. இன்றைய வெள்ளிக்கிழமை சூரா கஹஃப் ஓதாத எத்தனை பேர் இருக்கிறாங்க, சூரா துஹான் ஓதாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸலவாத் ஓத வேண்டிய நாள் முஸ்லிம்களுடைய பெருநாள். கவலை வருதா? பாருங்க, பத்தி மின்பர்லீங்க முத்துவா முடிய போகுது, இன்னும் ஜும்மாவுக்கு வந்து கொண்டு தான் நிற்கிறாங்க. கவலை வருதா? மின்பருக்கு ஏற்றத்துக்கு முன்னால எல்லாரும் நீக்கணும். பத்தி மட்டும்தான் நெருங்கின நேரத்தை வரும். எல்லாரும் தலையாட்டுறாங்க, ஆற்றவங்களே எடுத்து நடக்கிறீங்களா? அருமையான பேருக்கு பெருமக்களே, சிரிக்கிறவங்க சிந்திக்கணும். எப்ப திருந்துற பேசின நானும் தான், 2வது நீங்க. அதனால நானும் நீங்கள் உலகத்தை வாழ்ந்த கால மிச்சம், இனி வாழ போல வாழ்கிற லைஃப் மிச்சம். கொஞ்சம் அவர்கள கொத்துபா தொழிக்கிற சந்தேகம், மின்பர்ல இறங்குற சந்தேகம், வழக்கம் போது எந்த கிட்ட நீக்கியாலும் தெரியாது. நீங்க எல்லாம் கொத்துபா முடிச்சு வீட்டுக்கு வியாபாரத்து போறவங்களுக்கு சந்தேகம். அந்த அளவுக்கு மவுத்து எல்லோரையும் தெரிஞ்சிக்கு. கேன்சர் வந்தவனுக்கு மவுத்து, அவரும் மவுத்தாகதான். கேன்சர் உள்ள நோயாளி இருப்பாரு, நல்லா இல்லவர் ராவர்த்தர் என்ன என்பது ஒரு நோயும் இல்லை, ஒரு டேப்லெட் கூட பாதிச்சு இல்லை. மவுத்துக்கு நோயே இல்ல. நேரம் வந்தா கபருக்கு போகணும். நேரம் வந்தா கபருக்கு போறதுக்கு இபாதத்து இருக்குதா? ஹராத்திலிருந்து தவித்து கொண்டுட்டோமா? கல்வ சுத்தமாக்கினோமா? சஹாபாக்கள் தாபியீங்கள் வழிபாடுகள் எல்லாம் கல்வ சுத்தமாக்கினவர்கள். வெறுமனே வெளிரங்கத்துல சுத்தம், வெளிரங்கத்துல தொழுக, வெளிரங்கத்துல பெரிய வெளிச்சமாயிக்காது, உள்ரங்கத்தை பார்த்தா வெறும் விருத்தி, பொறாம, அசந்து, ஜெலசு, எங்க வெற்ற உம்மோட குடும்பத்தோட கோபம், பாப்பாத குடும்பத்தோட கோபம், சொத்து செல்வங்களுக்கு வைராக்கியம், அவர் கொஞ்சம் பிசினஸ் தலை தூக்கினா இவருக்கு பொறுக்கியதான். இதெல்லாம் நீங்க சொன்னா கல்வி சுத்தம் இல்ல. அதை சுத்தமாக்கிறதுக்கு காலையிலே மாலை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரி செய்யணும். அதிகமா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் இஸ்திக்பார் செய்யணும். அடுத்தவங்க சொத்துல கையை வைக்க கூடாது. ஹராம் என்று சொன்னதே வாங்க. இப்படி இருந்தா நாங்க என்ன மௌலியாக்கள் தான் இல்ல, ஷைத்தான் ஊட்டம் தான். முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவ்வளவுதான். முஸ்லிம் மோமினா ஹோனும், மோமின் முத்தகியா ஹோனும், முத்தகி சாலிபடி அந்தஸ்துக்கு வரணும். இதெல்லாம் இப்ப வாத. அதனால அருமையான பேருக்கு பெருமக்களே, ரஜப மாதத்தை அடையும் போதும் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு வட்டி ஹராங்களை அடுத்தவங்க சொத்து செல்வங்களை விட்டு அல்லாவுக்கு பயந்து நேர்மையா நடந்து அல்லாவுடைய அருளை பெறுகின்ற கூட்டத்தில் வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள்வானாக. யாரெல்லாம் நம் அனைவர்களது பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், நமக்கு அனைவரை சொல்லித்த உஸ்தாதுமார்கள், ஆசிரியமார்கள், நம்முடைய மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், இந்த ஊர் ஜமாத்தினர்கள், இந்த இடத்தில் கூடியிருப்பவர்கள், மோமினான் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், ஹயாத்தானவர்கள், மாண்டு போனவர்கள், ரப்பே ரஹ்மானே அனைவருக்கும் பாவ மன்னிப்பை தந்தருள்வாயா. அனைவருடைய கல்வியில் உள்ள ஹலாலான ஆஜத்துக்கெல்லாம் நீயே நிறைவேற்றிப்பாயா. நோயாளிகளுக்கெல்லாம் ஆபியத்தை கொடுப்பாயா. வாழ்க்கையில் பயங்கர நோய் நம்பலங்கள், கஷ்டங்கள், வறுமைகள், துக்கங்கள் வந்துவிடாமல் ரப்பே ரஹ்மானே நீயே பாதுகாப்பாயா. அதில் சிக்குண்டவர்கள் எல்லாம் நீ நிவர்த்தியாக்கி நல்வழிப்படுத்துவாயாக. முஸ்லிம் ஊர்களை, முஸ்லிம் நாடுகளை, முஸ்லிம் பெண்களை பாதுகாப்பாயா. முஸ்லிம்கள் நிம்மதியா சந்தோஷமாக நீ அருள் பாலிப்பாயா. ஏழை முஸ்லிம்கள், அனாதைகள், பக்கீர்களுடைய கண்ணீரை நீ துடைப்பாயா. கடனாளியுடைய கடன்களை வெகு சீக்கிரத்தில் கொடுத்து முடிக்க நீ அனுபாதிப்பாயா. உன்னுடைய மாதமே ரஜப மாதத்தில் நமக்கு வர்க்கத்தை செய்வாயா. ஷாபான் மாதத்திலும் வர்க்கத்தை செய்வாயா. எதிர்வணிகின்ற ரமலானில் நம்மை எல்லாம் ஹயாத்தோடு வைத்து நல்ல இபாதத்தை செய்கின்ற கூட்டத்தில் நம் அனைவர்களுக்கு உருவாக்குவாயா. இவ்வளவு கால உலகத்தில் வாழ்ந்தும் இன்னும் நம்முடைய கல்விக்கு இறைவா தத்துவா வரவில்லையே, இஹ்லாசும் பரிபூர்ண ஈமானும் வரவில்லையே. இது இல்லாமல் ரப்பே ரஹ்மான் நமக்கு மௌத்தை தந்து விடாதே. உண்மையான ஈமானையும் தத்துவாவையும் இஹ்லாஸை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயா. மாண்டு போன அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா. நம்முடைய பெற்றோர்கள் எப்படியெல்லாம் நாம் சிறு வயதாக இருக்கும் பொழுது இரக்கம் அன்பு காட்டி வளர்த்தார்கள், அதை விட ரஹ்மத் அவர்களுக்கு நிச்சயம். அவர்கள் கபராளியாக இருந்தால் அவருடைய மன்னருக்கு நீ ரஹ்மத்துடைய மொழியை பொழிய செய்வார்கள்.
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரே ஷஃபாஅத்துல் குப்ராவை அனைத்து மூமினான் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி சுவர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆலாவை அடையும் பாக்கியத்தை தந்தருவாயா. கேட்க அனைத்தையும் நிரப்பமாக தருவதோடு கேட்க மறந்தெல்லாம் கேட்பது ஒன்றும் உன்னுடைய ஹபீப் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தோடைய பரக்கத்தினாலே கபூல் செய்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الذي هدانا واختارنا واجتبانا من خلقه اصطفانا تفضلا منه وامتنانا وانزل القران هدى للناس وبيانا وحكمه بالغه وفرقانا. وقال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين امنوا ولم يلبسوا ايمانا بظلم اولئك لهم الامن وهم مهتدون. نحمده تعالى وهو الذي بنعمته تتم الصالحات ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم. فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله. قال نبينا صلى الله عليه وسلم الذي من الاستغفار جعل الله له من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ورزقه من حيث لا يحتسب. جعلني الله اياكم من الخيار برا. الله تعالى يقول ووثق القائلين واذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بارك الله لنا ولكم بالقران الكريم ونفعنا واياكم بذكر الحكيم. اقول قولي هذا استغفر الله واستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فيا أيها المؤمنون الحاضرون اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وعافوا على أعراض الله واطيعوا الله والرسول لعلكم ترحمون. وتعاونوا بالبر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان. فإني أوصيكم ونفسكم بتقوى الله وأحذركم من أنفسكم سبيلا. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته وعلى النبي صلى الله عليه وسلم على محمد بن روح الصديق رضي الله تعالى وأشهد بن عبد الله رضي الله تعالى وأصحاب الحياة رضي الله تعالى وعبد الله بن كتب وجهه رضي الله تعالى وفاطمة سيدة النساء على الجنة رضي الله تعالى عنها والحسن والحسين سيدنا شباب أهل الجنة رضي الله تعالى عنها وعن رسول الله وأصحاب رسول صلى الله عليه وسلم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك كريم تجيب الدعوات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم لا تشفي أقلامنا فإنك ليس دار ليس المثوى ليس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا عن الإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يغفر العافية والإحسان فإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله